ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி டே கிளாஸ் 2ல் இருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான பட்டைப்பூ தைக்கிறது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பட்டைப்பூ மேக்கிங்கில் நான் கம் ஒட்டி வச்சுருக்கேன். பட் இது ஸ்டிச்சஸும் நம்ம பண்ணலாம். இன்றைக்கி இந்த கிளாஸஸை நம்ம எப்படி மேக் பண்ணுறோம், இந்த ஃப்ளாரோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்தது பாருங்கள். அதனோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதே போல் தான் அந்த ஃபைனல் லுக் அவுட் வந்திருக்கு. நம்ம அதை எப்படி மேக் பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இந்த மாதிரி வாழைப்பட்டை எடுத்திருக்கேன். நமக்கு இந்த மாதிரி நீடில் கிடைக்கும். அந்த நீடிலில் நம்ம நந்தியாவட்ட ஃப்ளாரை நான் ஒன்று இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி 1 by 1 கோத்துக்கிட்டு ஒரு சிங்கிள் லைன் மட்டும். இதே மாதிரி நமக்கு தேவையான லென்த்துக்கு நம்ம இந்த நந்தியாவட்ட ஃப்ளாரை 1 by 1 ஒரே சிங்கிள் லைன் தான் நாம் கோத்துக்கிட்டு, இந்த நீடிலில் நம்ம கொஞ்சம் வேஸ்லின் தடவும் போது அது இந்த ஃப்ளாரை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்கும் போது உடையாமல் நமக்கு வரும். அது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஃப்ளாருக்கு நம்ம அந்த நீடிலில் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு இந்த ஃப்ளாரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கோத்துட்ருக்கேன். இந்த நமக்கு அந்த ஜவுரியோட நீளத்துக்கு நம்ம பட்டையை செட் பண்ணிக்கணும். நான் இது டெமோக்காகன்றதுனால குட்டியாக உங்களுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு ஃப்ளார்ஸை நான் இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த பட்டை லென்த்துக்கு தேவையான அளவுக்கு ஒன் சைடில் ஃப்ளார் நமக்கு கிடச்சிச்சு. இந்த நீளமாக இருக்கக்கூடிய காம்பெல்லாம் நம்ம ஃபைனலில் வெட்டி விடுவோம். நமக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த காம்பை நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதில் நம்ம ஒட்டும் போதும் அந்த 2 பூவையும் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த எண்டு வரையும் எல்லா ஃப்ளாரோட காம்பையும் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். நம்ம லென்த்து படி பார்த்து கட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த ஃப்ளாரெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கோம். சேம் இந்த ஒரு லேயர் அதே மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லேயர் நான் அதே போல் ஒவ்வொரு ஃப்ளாரையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான அளவுக்கு நமக்கு நீடிலில் ஃப்ளாரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாரை கீழே இருக்கும்போது தான் நமக்கு பூ உடையாமல் கீழே நமக்கு வரும். ஒரே சமயத்தில் எல்லா ஃப்ளாரையும் போட்டு நம்ம இழுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஃப்ளார் உடஞ்சி போகிறதுக்கும் உதிர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீடிலில் தேவையான அளவு கோத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளாரை கீழே த்ரெட்டில் இறக்கிக்கலாம். இப்போது நம்ம 2வதுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளாரை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இந்த மாதிரி க்ளூ கிடைக்கும் நமக்கு. அதை இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த 2 சைட்லேயும் இந்த ஃப்ளாரை நமக்கு ஒரே லென்த்துக்கு எடுத்து கம் போட்டு விட்டதுக்கப்புறம் ஒட்டிக்கலாம். நமக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நம்ம நீடில் வச்சு நல்லா அந்த ஒவ்வொரு காம்போட சந்திலையும் விட்டு விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுவேன் நெக்ஸ்ட் கிளாஸில். இப்போது நமக்கு இன்னொரு லேயர் ஃப்ளார் இருக்குது. அந்த ஃப்ளாரையும் எடுத்து நான் 2ஐயும் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இதுக்கும் ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் உடனே ஒட்டும் போது கம் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டும் போது அது நல்லா நமக்கு அந்த வாழை மட்டையோடு ஒட்டி வரும். நமக்கு இதில் நல்ல லாங் க்ரிப் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். இது அந்த கம் போட்டு ஓட்டுறது கம் ஸ்ட்ராங்கான கம்மாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம். பட் நம்ம சேஃப்டியாக இருக்கணும்னா ஸ்டிச்சஸ் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டு வேவாக இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இது மேலேயும் இன்னும் கொஞ்சம் கலர் ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இது 2ஐயும் நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் கொஞ்சம் க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு. இந்த கம் நமக்கு நல்லா இருக்கும். நான் ஃபைனலாக இந்த கம்மோட நேம் உங்களுக்கு தரேன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மேலே டெக்கரேஷனுக்காக ஒரு ரெட் கலர் ஃப்ளாரை நான் அது மேலே கம் வச்சு செக்யூர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஸ்டார்டிங் பாட்டம்லேருந்து எண்டு வரையும் நான் இதே போல் தான் ஒவ்வொரு ஃப்ளாரையும் கம் வச்சு செட்டில் பண்ணியிருக்கேன். இதே போல் பாருங்கள், அந்த ஃபைனல் வர வரையும் இந்த ஃப்ளார்ஸை வச்சு செட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளார்ஸ் ஒன்றும் நம்ம அந்த பட்டையோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நம்ம
இந்த ஃப்ளார்ஸை நான் வந்து திரும்பவும் கீழே வரையும் சேம் ஒரே கலர் ஃப்ளார்ஸ் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதுவே நமக்கு ஒரு வளைகாப்பு அந்த மாதிரியெல்லாம் பெல்ல தைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ணர், குட்டி குட்டி டால் அந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம எந்த ஈவெண்ட்டுக்கு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ளார்ஸ் மேலே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலாக வந்து முகூர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு நம்ம இந்த மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு நிறைய மாடல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் மாடலுங்கிறது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எந்த மாடலில் வேணாலும் மேலே செக்யூர் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாடலில் நம்ம கொண்டு வந்துடலாம். இது வந்து இந்த ஃப்ளார் மேலே அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபைனல் அவுட்புட் இப்படி வந்தது. நமக்கு எல்லா ஃப்ளார்ஸையும் எனக்கு வச்சு ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போது மேலே அந்த கீழே அந்த குஞ்சம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சத்தில் இதனோட ஃபைனல் அவுட்புட் கீழே இப்போ அதுக்கான கீழே நமக்கு மாடல் டெக்கரேஷன் இன்னும் கொஞ்சம் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சாமந்தி கலர் சாமந்தி தான், இது ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஒரு 3 கலர் சாமந்தியை வந்து எடுத்து நான் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் நீடிலில். நமக்கு அது பார்க்குறதுக்கு அவுட்புட் ஃபைனலாக செம்மையாக வந்திருந்தது. அதே மாதிரி தான் 2 லேயர் நம்ம 3 லேயர் கூட இந்த மாதிரி செஞ்சுட்டு த்ரெட்டை ஒன்றா சேர்த்து நம்ம அதில் கட்டும்போது கீழே வந்து அவுட்புட் நமக்கு அந்த மணி தொங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவுட்புட்டுக்கான ஃப்ளார் இது. இதே மாதிரி தான் இன்னொன்றையும் செஞ்சுருக்கேன் நான். இதே போல் 2 லேயர் செஞ்சுருக்கேன். நமக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்து நம்ம விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த இன்னொரு 2 லேயர் செய்ய போகிறோம் இல்லைங்களா, அந்த லேயர் கூட நம்ம வந்து ஒன்றா சேர்த்து எடுத்து நாட் போட்டுட்டு நம்ம அந்த கீழே இருக்கக்கூடிய பட்டையில் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷீட் எடுத்துருக்கேன். அந்த ஷீட்டில் வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு ஃப்ளாராக ஒட்டியிருக்கேன். சர்க்கிள் ஷேப் வரணுன்றதுக்காக நான் இடையில ஒரு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ரவுண்ட் சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ஃப்ளார்ஸை வந்து ஒட்டிக்கலாம். அது உங்களோட மெத்தட் தான். ஃப்ளார்ஸை வந்து சர்க்கிள் ஷேப்பில் ஃபைனலாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒட்டுறதுக்காக மட்டும் அந்த ஷீட்டை அப்படியே அந்த ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுருக்கேன். ஃப்ளார்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அது சர்க்கிள் ஷேப்பாக நம்ம எக்ஸஸாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது வந்து சர்க்கிள் ஷேப்பில் தான் வரணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாடலில் வேணாலும் நம்ம அதை செட் பண்ணிக்கலாம். மேலே வைக்கக்கூடிய ஜடையில் வைக்கக்கூடிய ஃப்ளாரும் இப்போ ரெடி. அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம இப்போது அந்த பட்டையும் இதையும் ஒன்றா இன்சர்ட் பண்ணி நல்லா க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. மேலே பார்ட்டும் நமக்கு ரெடி. இப்போ கீழேயும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா. நம்ம இப்போ அந்த 3 லேயர்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கீழே அந்த குஞ்சலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இப்போ ஸ்டிக் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டான ஃப்ளார் வந்து அழகான பட்டை செடி ரெடி. இதே போல் தான் நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் எந்த ஃப்ளார்ஸ் வேணுனாலும் வச்சு அதை நிறையவே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்குரிய கிளாஸஸ் முடிஞ்சது. தேங்க்யூ.